Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நிரஞ்சன், போராட்டம் ரொம்ப நியாயமாக நடக்குது. ஒரு முறைகேடு நடந்தது, அந்த முறைகேடு நடந்ததை சுட்டி காட்டி தான் இனிமேல் முறைகேடு நடக்கக்கூடாது, சீர்திருத்தம் வேண்டும் சொல்லி போராட்டம் நடத்துறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளே வேறு அந்நிய சக்திகள் இல்லை தேவையற்ற சக்திகள் விரும்பத்தகா சக்திகள் பூந்துட்டு அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே, எந்த அடிப்படையில் சார்? அடிப்படை நான் சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு பொறுமை இருக்கணும். கசப்பான உண்மைகளாக இருந்தால் கூட. கசப்பான உண்மை என்ன என்றால், அபிஜித் திப்கே ஒமர் கலீத் எனும் ஒரு பிரிவினைவாதிக்கு சப்போர்ட் செய்து ட்வீட் போட்டாரா இல்லையா என்பதை நீங்களே பரிசீலித்து பாருங்கள். உமர் கலீத் இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் தான் இருக்கிறான். பாரத் தேரே துக்குடே ஓங்கே இன்ஷா அல்லா என்ற கோஷங்கள் ஜேஎன்யூவில் ஒருப்போ எழுப்பப்பட்ட கோஷங்கள், அதே கோஷங்கள் இந்த பர்டிகுலர் சிஜேபி காக்ரோச் கட்சி ப்ரொட்டஸ்டில் எழுப்பப்பட்டதா இல்லையா? 2. 3வது, இந்த ஷபானா ஆஸ்மி அப்படின்னு ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்து போனாங்க. அவங்களோட அமைப்பு, என்ஜிஓ அமைப்பு பேர் ஆக்ஷன் எய்ட். அதுக்கு 85 கோடி ரூபாய் முதல் 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு வெளியே இருந்து அந்நிய பணம் வருது பிரிட்டன்ல இருந்து. அது உண்மையா பொய்யா? சரி, அது போனால் போகுது, அதெல்லாம் கூட நான் விட்டுறேன். இவர் சொன்னார், நம்ம கண்ணியமிக்க இதயத்துல்லா சார், சோனம் வாங்சுக் இவங்க அரசு 2007 தேச விரோத குற்றத்துக்கு அவர் மேலே சுற்றறிக்கையை இவங்க தானே சார் போட்டாங்க. இப்போ சோனம் வாங்சுக் போராளியாக மாறிட்டாரா? இவங்க இருக்கும்போது தேச துரோகி, இப்போ போராளியா? அது எப்படி எனக்கு தெரியலையே. 2007 டெப்டி கமிஷனர் ஆஃப் லடாக் அவர் கொடுத்த சுற்றறிக்கையில் அவரோட என்ஜிஓ அமைப்பும் சரி அவரும் சரி தேச விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள், ஈஸ் அன் ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை கொடுத்தார்களா இல்லையா? 2வது, ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசுகிற எதிர்கட்சிகள் இதே அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடக்கும்போது பாராளுமன்றத்தில் என்ன பேசினாங்க? மாண்புமிகு அன்று உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் என்ன பேசினார்? இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு ராகுல் காந்தி என்ன பேசினார்? அன்னைக்கு இருந்ததும் மத்திய அரசு தான். நான் ஒன்றிய அரசு குன்றிய அரசுலாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே சென்ட்ரலில் இருக்கிறது பேர் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆஃபீஸர்ஸையே சென்ட்ரல் கேடர் ஆஃபீஸர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, அவரை கேட்டு பாருங்க. யூனியன் பட்ஜெட் தான் சொல்றான். சரி, அது பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் நம்ம தாண்டி வந்துரும். அது யூனியன் பட்ஜெட், அது விவாதம் இல்லை. இன்னைக்கு அது விவாதம் இல்லை. போராட்டத்தோடு நடைபெறுகிறதா, போராட்டம் தூண்டப்படுகிறதா? இப்போ நான் என்ன சொல்றேன், சர்தார் பப்போவிக்குன்னு ஒரு நபர் இருக்கார். இஸ் பேசிக்கலி அவர் எங்க இருந்து வந்தாருன்னா, அவர் செர்பியாலேருந்து ஸ்லோபடான் மிலோசெவிச்னு அங்க இருந்த டிக்டேட்டரை பதவி இறக்கம் செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பிரசுரத்தை போட்டவர் அவர். அந்த பிரசுரத்தை விரிவுபடுத்தி பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் 190க்கும் மேற்பட்ட முறைகள் இருக்கு. அதில் பிரசுரம் கொடுக்கறது, செவுத்தில் பெயிண்ட் அடிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கொடி பிடிக்கிறது, ரீல்ஸ் போடுறது, இது மாதிரி 198 வகைமுறைகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இது பேர் தான் டூல் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் கிட்டை ஏன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க? இங்க ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ அவர் சொல்ல மறுத்தது, நம்ம டெல்லியிலேருந்து பேசிட்டு இருந்தார் சேகர் ஐயர் சார், அவர் சொல்ல மறுத்தது. நான் பேரையா சொல்றேன், ஜுனைத் என்ற ஒரு நபர், அவர் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்ட்லயும் அவர் பேர் அடிபட்டிருக்கு. ஹாஜி அப்சல், நான் சொல்ல, முன்னாள் ஒரு காவல்துறை அதிகாரியே அவர் பல மீடியா சேனல்கள் அவர் கொடுத்த இன்டர்வியூல அவர் சொல்லி இருக்கிறது. ஹாஜி அப்சல்னு சொல்லிட்டு ஒரு நபர், அர்ஷத் என்ற ஒரு நபர், இவங்க எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அர்ஷத் என்றவர் மேலே ஆல்ரெடி கல்கர் தூக்கி அடித்ததுக்கான கேஸ் அவர் மேலே நிலுவையில் இருக்கு. சரி, இன்னைக்கு கல்லடி அடித்தாங்க, அவங்க கல்கர் வீசினாங்க, அது பிஜேபி கூன்ஸ் தான் பண்ணாங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன். அவங்க மேலே 70 பேர் மேலே அடிபட்டது இல்லை. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அந்த அடிபட்ட 70 பேரை ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற? ஜேபி நட்டா பார்த்தாரா இல்லையா? இவர் ஏன் போய் பார்க்கல? போராட்டக்காரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறதுக்கு என்ன சார்? ஹாஸ்பிட்டல் கூட தடை போட்டிருக்கா? ஏன் காங்கிரஸ் போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கான்னு இல்லை சார். எல்லாரும் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த எதிர்கட்சி தலைவர் 20 நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ரெபேக்கா நியூபோர்ன் சொல்லிட்டு ஒருத்தங்க யாருக்கு லிங்க்டானா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சரோஸோட ஃபவுண்டேஷன். அவங்க யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா
சோனம் வாங்சுக்கு ஒரு காலத்தில் அவங்கள சில பேர் மனைவின்றாங்க, வேற ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் போகிறேன். நீங்களே கூட இன்னொரு இது குறிப்பிட்டீங்க, இந்த போராட்டம் பேரணி சென்றப்ப திட்டமிட்டு வன்முறை அங்கே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறீங்க. இல்லை, காவல்துறை தான் தடியடி நடத்தினாங்க அப்படின்னு போராட்டக்காரங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். 144 செக்ஷன் சின்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ 163 BNS நினைக்கிறேன். அவரை கேட்டு பாருங்க. ஒன்ஸ் 144 போட்ட அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு எதிராக இப்போ நான் டிசைட் பண்ணுறேன் சார், நான் பார்லிமெண்ட்டுக்கு எதிராக நான் மார்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மார்ச் பண்ண நான் நடக்க ஆரம்பித்தேன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு 10,000 பேர் சென்று போய் அஜிடேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா? ஃபஸ்ட்டு கேள்வி. சரி, பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்லிமெண்ட்டில் ஏதாவது அத்துமீறல் நடந்து எம்பிக்கள் தாக்கப்பட்டிருந்து அங்கே ஏதாவது வன்முறை வெடித்திருந்தால் நேபாள் மாதிரி விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சோனம் வாங்சு சொன்னதை நிறைவேறிட்டு இருக்கோம். அப்படி இல்லை என்றால் இந்த அபிஜித் தீப்கே, இந்த ஆசுதோஷ் ரங்கா, இந்த பர்கர் சாப்பிட்ட தஹியா, விஜேதா தஹியா மற்றும் சிலர், சௌரவ் தாஸுக்கு நார்வேயோட கனெக்ஷன் இருக்கு. இட் இஸ் வெல் டாக்குமெண்டட். மத்திய உளவுத்துறை இதை பற்றி சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து போராட்டத்தை லீட் பண்ணல? ஏன் ஸ்டூடெண்ட்ஸை விட்டாங்க? ஜேஎன்யூவில் இருக்க ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்புகள் மாத்திரம் ஏன் வந்து இந்த போராட்டத்தில் மெயினாக கலந்துக்கணும்? குணால் காம்ரான் ஒரு நபர் வந்து இந்து கடவுள்களை கொச்சையாக பேச வேண்டிய தேவை நீட்டுக்கும் இந்து கடவுள்களுக்கும் என்ன சம்பந்தம்? பாரத தாய், பாரத் மாதாவோட புருஷன் யாருன்ற கேள்வி அங்கேயும் எழுப்பப்படணும். இது மாணவர்களுக்கு வந்து முக்கியமான விஷயமா? இந்த வருடம் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க இந்தியா ஃபுல்லாக. 11 லட்சம் பேர் கிட்டத்தட்ட தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 57-58% தேர்ச்சி வந்திருக்கு. இதில் பல பேர் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அவங்க குடும்பத்திலேயே முதல் வாட்டி அவங்க வந்து ஒரு உயர்கல்விக்கு போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. பல ஊர்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் எத்தனை டாக்டருங்க வந்து தெருவில் நின்று போராடினாங்க, மெடிக்கல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அபிஜித் தீப்கேயோட குவாலிஃபிகேஷன் என்ன? கரப்பாம்பூச்சி வந்ததும் அமெரிக்காவில் இருந்தான் இந்தியாவுக்கு. அபிஜித் தீப்கே வந்ததும் பாஸ்டனில் இருந்தான், அதுவும் அமெரிக்கா தான். அமெரிக்க தூதரகம் அங்கே இருக்கிற 17ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் எப்படி அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் நடக்க போகுதுன்னு அவங்க எப்படி சுற்றறிக்கை, அதாவது அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க அவங்களோட மக்களுக்கு. இதெல்லாம் செய்யணும், இந்த நேரத்தில் இந்த இடத்துல இதெல்லாம் செய்யணும்னு திட்டமிட்டே நடந்ததுங்கிறீங்களா? அப்போ பின்ன ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி? இட் இஸ் a well planned, well orchestrated protest with a clear agenda. சார், நீட் என்பது வெறும் சாக்கு, FCRA-வை போக்கு, சட்டத்தை ஏற்றாமல் தாக்கு, இதுதான் இவங்களோட அஜெண்டா. FCRA வரக்கூடாது. FCRA வந்ததுன்னா 25,000 கோடி மற்ற நாடுகள்ல. ஏன் அமெரிக்காவோட செனேட்ல இருக்கக்கூடிய மீட்டிங்லேயே என்ன சொல்லியிருக்காங்க? FCRA-க்கு எதிராக G7 மாநாட்டுக்கு முன்னாடி அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களே, FCRA சட்டத்தை இந்தியா எடுத்துட்டு வரக்கூடாதுன்ட்டு. இந்தியாவில் மாத்திரம் ஏன் சார் 37 லட்சம் NGO இருக்கு? இதுல பல NGO-க்கள் இந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்றுட்டு தானே சார் இருக்காங்க. ஒரு 3 மாநிலத்தில் ஓட்டர் ஐடி வச்சுட்டு இருக்கிற ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார். தெலங்கானால, கர்நாடகத்தில், தமிழகத்தில். அவர் வந்து நீட் ப்ரொடெஸ்ட்ல போய் பேசிட்டு இருக்காரு. இந்தியாவுடைய பிரஜை எங்க வேணுமானு பங்கெடுக்கலாம், அதுல பிரச்சனை அது தப்பு இல்லை. ஆனா ஒரு மாநிலத்தை தான் ஓட்டு இருக்கணும், 2 ஊர்லயே ஓட்டு இருக்க கூடாது. ஒரு மாநிலத்துக்குள்ளேயே 2 ஊர்ல ஓட்டு இருக்க கூடாது. எதுக்காக பேசுறாரு, எப்படி பேசுறாங்கிறதான் கேள்வி. ஷபானா ஆஸ்மிக்கு வந்து அவங்களுக்கு என்ன லிங்க்? ஃபோர்ட் ஃபவுண்டேஷனை பத்தி வரேன். சரி, இப்போ இல்ல அடுத்து வரலாம். இப்போ கேள்விகள் நிறைய எழுந்துகிட்டே இருக்கு, சந்தேகங்களும் கேள்விகளும் இன்னும் முற்று பெறல, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேரம் போதாதுங்கிறதா. இந்திய ராணுவத்துக்கு எதிராக சொல்லத்தகாத வார்த்தைகள், எஃப் என்று ஸ்டார்ட் ஆகும் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி சிஜேபி புரோட்டஸ்டர்கள் அங்கே கோஷங்கள் இட்டுள்ளார்கள். அங்கே எழுப்புகிற முழக்கமும் சரி, அந்த போராட்ட வடிவமும் சரி, பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறதா பார்க்க முடிகிறது. ஜனநாயகம் அறவழிப்படி போராட்டம் நடத்த ஜனநாயகம் இடம் கொடுத்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் நடத்துறப்பெல்லாம் பாஜக தரப்புல இருந்தோ அல்லது ஆளும் தரப்புல இருந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது என்னன்னா, தேச விரோத சக்திகள் ஊழிட்டாங்க, அது வழக்கமாக இதை சொல்றாங்க, இப்போ மட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு காந்தியடிகள் சொன்னதை எல்லாருக்கும் பதிவு செய்ய நினைக்கிறேன். ரைட்ஸ் தட் ஃப்ளோ ஃப்ரம் டியூட்டிஸ் நாட் வெல் பர்ஃபார்ம்ட் இஸ் நாட் வர்த் ஹேவிங் இட் அப்படின்னு. அதாவது கடமை ஒழுங்காக சீராக செய்யாதவர்கள் உரிமையை பற்றி கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர் கடமையை அவர் ஒழுங்காக செய்யட்டும் பாராளுமன்றத்துக்குள்.
அதுக்கப்புறம் போராட்டங்கள் அவர் நடத்தட்டும். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இந்த அரசு 1008 குறைபாடுகள் கல்வி திட்டங்களில் இருக்குது. அது காங்கிரஸ் அரசுலையும் இருந்திருக்கு, இந்த அரசுலையும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு தங்கு தடையற்ற இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு செக்கு பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதில் பெரும்பாலானோர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன, அவங்களுக்கு நாளைக்கு என்ன மாதிரியான இது கிடைக்க போகுது, எதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் அதை அப்படியே போட்டோன்னு விட்டுட்டு இருக்கோம். அது 2 அரசுகளும் பண்ணாங்க. இதை பற்றி பாராளுமன்றத்தில் அவர் பேச தயாரா? இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது சார் அவர் பேசுறதுக்கு. ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரோட வேலை என்னடான்னா அரசாங்கத்தை கேள்வி கணைகளால் தொலைப்பதும் திக்குமுக்காட வைக்கிறது. பேச விட மாட்டேங்கிறீங்கிறாரு. பேசுறதுக்கு அவருக்கு சப்ஜெக்ட் இல்லை, அவருக்கு தெரியாது. பாவம், கட்டிப்பிடி வைத்தியம் தான் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அது அவரோட, அது என்ன சொல்றது, இந்தியாவோட அவல நிலையா இல்லை அவரோட இயலாமையான்னு எனக்கு தெரியல. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, அந்நிய சக்திகள் மேல பிஜேபி குறை சொல்கிறதே இது சரியான்ட்டு. யாராவது போராட்டம் நடத்தா தேச விரோத சக்திகள், சோனம் வாங்சுக் தேச விரோத சக்தின்னு பிஜேபியை சொல்லிச்சு. அன்றிருந்த காங்கிரஸ் சர்க்கார் என்பது வந்து யாரோட சர்க்காரா இருந்தாலும் அவங்க வந்து தரவுகள் இல்லாம எதையும் கொடுக்க முடியாது. தரவுகளோடு தான் அவங்க கொடுப்பாங்க, அப்பதான் ஏத்துக்கும். இதுக்கு முன்னாடி லடாக்ல போராட்டம் நடத்தி அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அவர் வந்து இப்போ ஒரு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல அசோகா ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 40,000 முதல் 80,000 அந்நிய பணம் வருதா இல்லையா? ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் யாரோட சப்சிடரி? ராண்ட் கார்பரேஷன் யாரோட முகம்? சிஏஏவோட முகம். சரி, மார்க்கோ ரூபியோன்னு ஒருத்தர் வந்தார், யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. அவர் வந்தது இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமான சுற்றுப்பயணத்துக்கு. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்க வேணும். அவர் சென்றது எங்கே? கல்கட்டாவில். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியை போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன? இன்னைக்கு போன மாதம் 27, 28 பல்வேறு இடங்களில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டதா இல்லையா? இந்த எஃப்சிஆர்ஏ பில்லு பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ஜிஓ அமைப்புகள் 2004, 2014 எத்தனை அமைப்புகள் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வடிவெடுத்தன? எவ்வளோ அமைப்புகள் நக்சல் அமைப்புகளுக்காக ஆதரவு கரல் கொடுத்தன? அதுல என்ஜிஓ அமைப்புகள். மதம் மாற்றத்துக்கு எத்தனை அமைப்புகள் ஆதரவு கொடுத்தன? இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அரசு வந்து சில விஷயங்களை பண்ணும்போது இது மாதிரி போராட்டங்கள் கட்டவிழ்க்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்னொரு கடைசியா ஒரே ஒரு பதிவு. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அதுல நான் மெம்பரா இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கு, NEPன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாடநூல் திட்டத்தை சிபிஎஸ்இ ஸ்கூல்களில், அதாவது ஸ்கூல்களில் மற்றும் கல்லூரிகளில் பிஜி லெவல் வரைக்கும் அதை அமல்படுத்தி இருக்காரு திரு தர்மேந்திர பிரதான். இதுக்கு கேரள அரசு, பினராயி விஜயன் தலைமையில் இருந்த கேரள அரசு, கம்யூனிஸ்ட் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. ஏன்னா வரலாற்றில் ராஜராஜ சோழனை பற்றி படிக்கக்கூடாது, நம்ம கிருஷ்ணதேவராயரை பற்றி படிக்கக்கூடாது, சத்ரபதி சிவாஜியை பற்றி படிக்கக்கூடாது. நம்ம மொத்த வரலாறுமே வந்து முகலாய சாம்ராஜ்ய வரலாறாகவும் டெல்லி சல்தனத் வரலாறாகவும் மட்டும்தான் இருக்கணும். பகத்சிங்கை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவோம், தீவிரவாதின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சு அந்த பகத்சிங் படத்தோடு தானே போராடிட்டு இருக்காங்க. அது சார், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் இந்த மாதிரி வர்ணனை எல்லாம் அவங்கள நியாயப்படுத்திக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய. சோ கல்வியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, உத்வேகத்தை கொண்டு வந்ததனால தர்மேந்திர பிரதான் காந்தி பேரை சொல்லிட்டு நேத்து சோனியான்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர், அவங்க ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆபீசர், அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. ஒரு கர்ப்பிணி ஆபீசர் வந்து அவங்கள போய் தாக்கியிருக்காங்க. சரி சார், நம்ம நிறைய போது இது காந்திய வெளி போராட்டமா? சரி, நிரஞ்சன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெளிநாட்டு கைக்கூலிகள் காங்கிரஸாக மாறிவிட்டது, கவலை அளிக்கிறது. புதிய விவாதத்தை தொடங்குறீங்க. நன்றி. ஜனத்தன் குழு இன்றைய நிகழ்ச்சியை நிறைய பகிர்ந்து பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.